கல்யாணத்துக்கு போயிருப்போம். ஆனால் அங்கே நடக்கிற பல சடங்குகளை நம்ம கண்டு காணாமல் அப்படியே விட்டுருவோம். கூட்ட நெரிசலில் கசகசன்னு இருக்கிற இடத்துல நம்ம பல சடங்குகளை கண்டுக்கிறதே இல்லை. ஏன் நாமளே கூட நம்மளுடைய திருமணத்தில் அந்த சடங்குகளை எல்லாம் செஞ்சுருப்போம். ஆனால் அதெல்லாம் மறந்துருப்போம். கல்யாண சடங்கில் மணமகளுடைய காலை மாப்பிள்ளை பற்றி கொள்ள பெண் 7 அடி எடுத்து வைப்பாள். அது சப்தபதி அப்படிங்கிற மந்திரம் அப்போ சொல்லப்படும். சப்தம்னா சத்தம், இறைச்சல். 7ன்னு அர்த்தம். சப்தம்னா 7. சப்தஸ்வரம்லாம் சொல்கிறோம் இல்லையா, சப்த சாகரம் 7 கடல்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் சப்தம்னா 7ன்னு அர்த்தம். 7 அடிகளை கடந்த நீ என் தோழியாகவும் நண்பர்களாகவும் வாழ்வோம். அன்பும் நல்ல மனமும் உயர்ந்த நினைப்பும் ஒருமித்த கருத்தும் கொண்டவர்களாக நாம் வாழ்வோம். நல்ல மழலை செல்வமும் செல்வ வளமும் ஐஸ்வர்ய பலமும் கொண்டு நீ என்னுடன் வருவாயாக அப்படின்னு அர்த்தம். இந்த மந்திரத்துக்கு சகா மந்திரம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. சகா